யார் இந்த கள்ளழகர் தெரியுமா? பொதுவா நம்ம எல்லாருமே சொல்ற ஒண்ணு, கள்ளழகர் அப்படிங்கிறது ஒரு இந்து தெய்வம், அந்த மதுரை மீனாட்சி அம்மனோட ஒரு அண்ணன் அப்படின்னு. ஆனா வரலாற்றுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு தடவை மதுரையை தன்னோட தாயமா வச்சு ஆட்சி பண்ணின மீனாட்சி அம்மனுக்கும் அந்த ஈஸ்வரனுக்கும் கல்யாணம் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்கோ அவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க. அதோட நீங்க இதுக்கு முன்னாடி அழகர் கோவில் போயிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதெல்லாம் இருக்க அப்ப தன்னோட தங்கச்சி மீனாட்சியோட கல்யாணத்தை பாக்குறதுக்காக அழகர் தன்னோட மலையை விட்டு இறங்கி கல்லர் வேஷத்துல குதிரையில மதுரை நோக்கி வந்திருக்காரு. அப்ப வர வழி எல்லாமே தன்னோட பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து வந்ததால ரொம்பவே லேட் ஆகிருக்கு. அதனால தான் தங்கச்சியோட கல்யாணத்தை பார்க்க முடியாம போயிடுது. இதனால ரொம்பவே சோகமா வைகை ஆற்றுல இறங்கி திரும்பவும் தன்னோட இருப்பிடமா இருக்கிற அழகர் மலையை நோக்கி கள்ளழகர் அப்படிங்கிற பேரோட அழகர் ஆத்துல இறங்குவாரு. இப்படிப்பட்ட உன்னை பத்தி நம்ம புராணங்கள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அழகர் அப்படிங்கிறவர் தமிழ் மக்களோட ஒரு முப்பாட்டனா கூட இருந்திருக்கலாம் அப்படின்னும், அது அழகருக்கு பாதுகாப்பா எப்பவுமே அந்த 18ஆம் படி கருப்பசாமி கூடவே இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.